ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 36 பர்த் சைஸ்க்கு பிரின்சஸ் கட் வித் பெல்ட் இருக்கிற மாதிரி பிளவுஸ் பேட்டர்ன் எப்படி டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் ஷோல்டர் வேல்யூ என்னவோ அதை 2வால் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் அதில் பாதி 7.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது அந்த மார்க்லேருந்து 1 இன்ச் நம்ம டவுன் இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் அப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 2.5 மார்க்கிங் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். அண்ட் தென் நம்ம செஸ்ட் லைனை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். எனக்கு அப்படி பண்ணும்போது 6.5 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அதை நான் இந்த 1 இன்ச் டவுன் இறக்கி மார்க் பண்ண இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இதுதான் நம்மளோட செஸ்ட் லைன். இங்கே வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களோட செஸ்ட் சைஸ் என்னவோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடணும். எனக்கு வந்து 36 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 9 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணணும். பேக் பார்ட்டோட லென்த்தை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்மளுக்கு என்ன லென்த் வருதோ அதை தான் இந்த பேக் சைடில் நம்ம மார்க் பண்ணணும். அதையுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து தான் மார்க் பண்ணணும். எனக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து 14.5 இன்ச்சஸ். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 15.5 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெயிஸ்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். வெயிஸ்டோட ரவுண்டை வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 7.8 வந்தது. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் டாட் நான் கொடுக்க போகிறேன். அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இங்கே மார்க் பண்ணி அதுக்கப்புறமா சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த 2 லைனையுமே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இங்கே ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம இங்கே 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். இது டீப் நெக் அப்படிங்கிறனால நம்ம இந்த வேல்யூவை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் மைனஸ் பண்ணணும். இது எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ரெடி ஷோல்டரோட அளவு, அதுக்கப்புறமா உங்களோட நெக்கோட ஷேப்பு, அதுக்கப்புறமா நெக்கோட டீப்பு. இது மூணையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட், நெக்கோட டீப் வந்து பேக்கில் வந்து 9.5. ஸோ இந்த மூணுமே இந்த ஷோல்டர் மைனஸ் சார்ட்டில் எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னோட ரெடி ஷோல்டர் வேல்யூ வந்து 2.5. நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் நெக் அண்ட் தென் நெக்கோட டீப் வந்து 9.5 எனக்கு இங்கே வருது. ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. ஸோ நான் வந்து 3 இன்ச்சஸ் என்னோட ஃபுல் ஷோல்டர் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ். ஸோ அது கூட நான் 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 12 வருது. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு இப்போது 6 இன்ச்சஸ் வருது. அந்த 6 இன்ச்சஸை நான் இந்த ஷோல்டர் இங்கே ஸ்லோப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 6 இன்ச்சஸ் நம்ம எங்கே வருதோ நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே 6 இன்ச்சஸை நம்ம இங்கே செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் நம்ம போட்டோம் இல்லையா, இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம வெளியே ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த லைன் இந்த பாயிண்டோட நம்ம ஜாயின் ஆகிற மாதிரி லைன் போட்டுக்கணும். ஓகே. அண்ட் தென் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வரையணும் இல்லையா, அதுக்கு வந்து இங்கே கிராஸ் மார்க் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இது பேக் பார்ட் அப்படிங்கிறனால நம்ம 1 இன்ச்சஸ்க்கு இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு கர்வ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணணும். நம்ம இதை வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, டீப் நெக் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஸ்லோப்போட நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்லோப்பை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து 0.75 இருக்குது. ஸோ அதே 0.75 நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துமே மார்க் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா நம்மளோட நெக் டீப் இதுல வந்து 9.5 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்ம் ஹோல் லைனை விட நம்மளுக்கு நெக்கோட டீப் வந்து கீழே போகும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவா மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் இங்க மார்க் பண்ணி நம்ம கட் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்மளோட ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 3.5 இன்ச்சஸா இங்க மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணி இந்த ரெடி ஷோல்டர் வேல்யூ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து இங்க நம்ம ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட பேக் பார்ட்டோட டிராஃப்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை இப்போதைக்கு இப்படியே விட்டுறலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை முடிச்சுட்டு வந்து இதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங்கை பார்க்கலாம். நம்ம பேக் சைடில் என்ன பண்ணோமோ அதே தான். நம்மளோட ஃபுல் ஷோல்டர் வேல்யூவை 2வால் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து 1 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப்புக்காக இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 2.5 இன்ச்சையும் இந்த 1 இன்ச் டவுனையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு செஸ்ட் லைன் அதே தான். நம்ம வந்து 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே 6.5 இன்ச்சஸை இங்கேயுமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு கூட 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாருக்குமே காமன். இப்போது 36 இன்ச்சஸ் கூட நான் 1.5 ஆட் பண்ணால் அது கூட 4ஆல் டிவைட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு 9.37 வருது. ஸோ நான் அதை வந்து இங்கே செஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்காக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த ஸ்லோப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப் எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 6.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி இங்கே வந்து ஷோல்டர் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். என்னோட ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சஸ், நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் நெக், நெக்கோட டீப் வந்து ஃப்ரண்ட்ல 6.5 வச்சிருக்கேன் இல்லையா, எல்லாமே இந்த ஷோல்டர் மைனஸ் சார்ட்ல எங்க வருது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து 2.5 இன்ச்சஸ், நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் நெக், நெக்கோட டீப் வந்து 6.5. ஸோ நான் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணணும். இப்போது என்னோட ஃபுல் ஷோல்டர் வேல்யூ வந்து 15 இன்ச்சஸ் இருந்தது இல்லையா, அதை வந்து 2வால் நான் மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணால் 13 இன்ச்சஸ் வருது. அதை 2வால் நம்ம டிவைட் பண்ணணும். பண்ணால் 6.5 வருது இல்லையா, அந்த 6.5ஐ என்னோட ரெடி ஷோல்டராக நான் இங்கே ஷோல்டர் வேல்யூவை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே 6.5ஐ செஸ்ட் லைன்லையுமே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இதோட சென்டர் பாயிண்ட்டை ஒரு மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்ம 0.25 இன்ச்சஸ் வெளியே மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து உள்ளே நம்ம மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து 0.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு லைன் போடுறோம். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் கர்வ் நம்ம ட்ரா பண்ணணும் இல்லையா, அதுக்காக இங்கேருந்து 0.75 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் அவுட் பண்ணணும். அதுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 0.75 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதே 0.75 இன்ச்சஸை நான் இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் வந்து என்னோட நெக் டீப்பை வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். இந்த ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஸ்கேலை வச்சு பார்க்கணும். இந்த லைனில் நம்மளோட நெக் டீப் வந்து இந்த மார்க்கிங்க்கு மேலே தான் இருக்கணும். ஒன்று அதுக்கு கீழே தாண்டி போச்சு அப்படின்னாலே நம்ம இங்கே வந்து 0.25 இன்ச்சஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கட் ஆஃப் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இது ஈக்குவலாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 0.25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி இதையுமே ஸ்ட்ரைட் அவுட் பண்ணிட போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிற ப்ராப்ளம் வராது. இப்போ இந்த லைன்ல இருந்து நம்மளோட ஷோல்டர் டு எபெக்ஸ் வேல்யூ என்னவோ அதை மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 9 இன்ச்சஸ் இருந்தது. ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து 9.5 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரண்ட்டோட லென்த்
14.5 இருந்தது. ஸோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 15.5 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த 2 பாயிண்ட்லையுமே நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்மளோட நெக் டீப்பை மட்டும் இந்த ஸ்லோப் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து தான் நம்மளோட நெக் டீப்பை மார்க் பண்ணணும். அடுத்ததான் நம்ம ஷோல்டர் டு எபெக்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் எல்லாமே நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்மளோட ரெடி ஷோல்டரை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 2.5 கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 3.5 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோட நெக் விட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கு 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதே 3 இன்ச்சஸை நான் என்னோட நெக் டீப்லையுமே மார்க் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் நெக் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 3க்கு பதிலாக 3.25 இல்லை 3.5 இன்ச்சஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் தென் என்னோட நெக் ஷேப்பை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். நம்மளுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம டாட் மார்க் பண்ணலாம். இப்போது எபெக்ஸ் டு எபெக்ஸ் வேல்யூ என்னவோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 4 இன்ச்சஸ் வந்தது, அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 0.5 இன்ச்சஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணி 3.5 இன்ச்சஸாக நான் இங்கே என்னோட வெயிஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த 2 பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வெயிஸ்டோட டாட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்தது. உங்களோட செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டாட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இப்போ என் செஸ்ட் சைஸ்க்கு 3 இன்ச்சஸ் வந்தனால நான் இங்கேருந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதையுமே இதோட கனெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்ம வெயிஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 31.5, அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 7.8 வந்தது. அதை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு 3.5 வந்து. ஸோ இதே 3.5 நான் இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சு 7.8 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 1.5 சீம் அலவன்ஸ்க்காக நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையுமே கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த டாட்டை வந்து இப்படி கர்வ் ஷேப்பாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் என்னவோ அங்கேயுமே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயுமே மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து 0.5 இன்ச்சஸ் நம்ம வெளியே மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து 0.25 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஜஸ்ட் சும்மா ஒரு பாயிண்ட் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு கர்வ் ஷேப்பாக கொண்டு வரணும். இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிடணும். ஸோ நம்மளுக்கு இப்போ இங்கே கர்வ் ஷேப் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைனோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. அதே 6 இன்ச்சஸ் இந்த கர்வ் ஷேப்பில் நம்ம எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு இங்கே வருது. ஸோ இங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து 0.6 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த 0.6 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, அதை வந்து அப்படியே டபுளாக 1.2 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு பேக் பார்ட்டில் கொஞ்சம் லென்த் வந்து குறையும். அந்த மாதிரி குறையும் போது எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அந்த லென்த் குறையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே என்ன டிஸ்டன்ஸ் வந்ததோ அதையே இங்கே அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும் அப்படின்ட்டு, ரொம்ப குறைய வேணாம் அப்படின்ட்டு நான் 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 0.6 இன்ச்சஸை இந்த சைடுமே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம வந்து என்ன டாட் மெஷர்மெண்ட் வச்சோமோ அதில் பாதி தான் வந்து ஆர்ம் ஹோல் சைடில் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே வந்து 3 இன்ச்சஸ் வச்சேன். ஸோ இங்கே வந்து ஆர்ம் ஹோல் சைடில் நான் 1.5 இன்ச்சஸாக என்னோட டாட்டை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். அந்த 1.5 இன்ச்சஸை இந்த செஸ்ட் லைனில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு நம்ம இன்ச் டேப்பை இப்படி மூவ் பண்ணிகிட்டே போகணும். நம்மளுக்கு இன்ச் டேப் எங்கே வந்து டச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த கர்வில் நம்ம இன்ச் டேப் இப்படி டச் ஆகணும். அந்த மாதிரி எங்கே வருதோ
அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 0.75 இன்ச்சஸ்க்கு நான் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1.5 இன்ச்சஸ் டாட்டில் பாதி 0.75. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த பாயிண்ட்டையும் இங்கேவும் கனெக்ட் பண்ணிடணும். அடுத்ததாக இந்த கேர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேர்வ்லேருந்து 0.5 இன்ச்சஸ் நம்ம இப்படி மார்க் பண்ணிகிட்டே போகணும். ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃப்பாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து 1.5 எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு இங்கே வருது இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே கனெக்ட் பண்ணிடணும். இந்த லைனை வந்து கொஞ்சம் நம்ம மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு வந்து 6 இன்ச்சஸ்க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அதே மெஷர்மெண்ட்டை நான் இந்த லைன்லையுமே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே வருது. ஸோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆர்ம் ஹோல் கர்வை தாண்டி நம்மளுக்கு இந்த லைன் போகுது இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா புதுசாக ஒரு ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா நம்மளோட ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டுமே இந்த மார்ஜினுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு இதோட மார்ஜின் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்கேலை இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்கேல் வந்து இப்படி க்ராஸாக தான் போகும். அது எந்த கிராஸ் போகுதோ அது அப்படியே நம்ம இங்கே வரைஞ்சிக்கணும். அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு கர்வ் புதுசாக ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எல் ஷேப் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்மளோட ஸ்கேலை இப்படி வைக்கணும். இந்த மார்ஜினும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது எங்கே டச் ஆகுதோ அங்கே நம்ம இப்படி ஒரு எல் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இங்கே ஒரு கர்வ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட புது ஆர்ம் ஹோல் கர்வ். அதுக்கப்புறமா நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட் வந்து நான் இன்னைக்கு 0.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். நீங்கள் 0.75 இல்லை 1 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போது இந்த பாயிண்ட்ஸையுமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெல்ட் பார்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஷோல்டர்லேருந்து லோயர் செஸ்ட் வேல்யூ என்னவோ அது கூட 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 12.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதோட நான் 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணேன்னா 13 இன்ச்சஸ் வருது இல்லையா, ஸோ அந்த 13 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனில் இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதே 2.5 இன்ச்சஸை நான் இங்கேருந்து ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடுமே மார்க் பண்ணிக்கணும். 2.5 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு 3.5 இருக்குது. அதே 3.5 இந்த கர்வ்லையுமே இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக 3.5 வருது. ஸோ இதை நான் அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறமா இந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து இங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு 7.8 இருக்கணும். அதே 7.8 வருதா அப்படின்னு சொல்லி நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக வருது. அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து ஷேப் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக நான் ஒரு 0.5 இன்ச்சஸ் இப்படி மேலே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து இப்போ பெல்ட் பார்ட்டை வந்து தனியாக இப்போ கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பேக் பார்ட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இதை வச்சு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோல் சைடு வந்து ஜஸ்ட் ரஃப்பாக இப்படி சும்மா கட் பண்ணிடுங்க. இந்த பிரின்சஸ் டாட்டை மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டுக்காக இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த லைன் மேலே அப்படியே நம்ம இதை கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இப்படி ஒரு கம் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த லைனை அப்படியே கொண்டு வந்து இந்த லைன் மேலே நம்ம வைக்கணும். இப்போது நம்மளோட ஆர்ம் ஹோலோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையுமே நம்ம ஜஸ்ட் இப்படி ஒரு கட் பண்ணிட்டு, ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, சும்மா கொஞ்சம் தூரம் கட் பண்ணிட்டு இதையுமே நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேக் பார்ட்டை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ண இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம அப்படியே இந்த மேலே 2 லைனுமே சேமாக இருக்கிற மாதிரி இப்படி வைக்கணும். 2 மார்ஜினுமே ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிக்கணும். பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு கீழே இங்கே வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து இது இப்படி கிராஸாக போகுது இல்லையா, அதே மாதிரி இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து 0.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அது கூட ஒரு 0.25 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த லைனும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகுற மாதிரி நம்ம இங்கே லைன் போட்டு, இப்போ நம்மளோட பேக் பார்ட்டில் நெக் ஷேப் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த இடம் வருது பார்த்தீங்களா, இங்கே நெக் ஷேப் வரும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து பேக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 4.5 இன்ச்சஸ் வேணும். ஸோ அது கூட ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே சேர்த்து நான் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி 5.5 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதிலிருந்து நான் என்னோட நெக் ஷேப்பை வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இதில் என்னோட நெக் வித் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். 2.5 இருக்குது. ஸோ அதே 2.5 நான் இந்த பாயிண்டில் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நெக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 0.5 இன்ச்சஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். நான் இப்போ இப்படி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கர்வ் யூஸ் பண்ணி நெக் ஷேப்பை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பெல்ட் பார்ட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து பிரின்சஸ் ஷேப் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனோட சென்டர் பாயிண்டில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மார்க்லேருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ் வெளியே இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரஃபாக. மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்ம் ஹோல் கர்வ் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையுமே இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்கில் நம்ம இதை வச்சு கட் பண்ணும்போது இந்த சைட்லையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக 0.5 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை வந்து இப்படி சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக எக்ஸ்ட்ராவாக அலவன்ஸ் விட்டு தான் நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது 0.5 இன்ச்சஸ் ஹூக் அண்ட் ஐ பட்டிக்காக நம்ம விட்டுறணும். இங்கே விட்டுட்டு தான் நம்ம இங்கே இதையுமே கட் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த பெல்ட் பீஸ் வந்து 2 பீஸாக இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஒரே பீஸாக மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த பெல்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த லைன் மேலே இப்படி வைக்கணும். நமக்கு இந்த மாதிரி கீழே உள்ள போர்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் வரணும். அதனால் கீழே ஓவர்லேப் ஆகாத மாதிரி நம்ம இந்த பெல்ட் பார்ட்டை இப்படி பிளேஸ் பண்ணிக்கணும். மேலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகும், அது பரவாயில்ல. பட் கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். பிளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் என்னவோ அதை வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 7.8 இருந்தது. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் இங்கே அலவன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைன் மேலே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பார்ட்டையுமே இப்படி பிளேஸ் பண்ணிடணும். இப்போது இதோட மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த இது இப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது ஹூக் அண்ட் ஐ பட்டிக்காக இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுறணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் கூட சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இங்கேயுமே ஒரு 1/2 இன்ச் நம்ம இப்படி விட்டுறணும். விட்டுட்டு நம்ம இப்போ இந்த பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த மெத்தட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.